பேர் மணிவண்ணன். நான் ஒரு பர்சனல் வெல்னஸ் கோச்சா ஒரு 5 இயர்ஸா ப்ராக்டிஸில இருக்கேன். நெறைய பேர் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் குடுத்துட்டு, நெறைய டயட் பிளான் பண்றீங்க. நெறைய பிளான் பண்ணத ஸ்கிப்பும் பண்றீங்க. அதேமாரி வாக்கிங் போறீங்க. ஏதாச்சும் ஜிம் ஒர்க் அவுட் பண்றீங்க. ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தோனே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அது என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு தெரியாம, நேரா போயிட்டு ஒரு டீ கடைக்கு போயிட்டோ, இல்ல பஜ்ஜி, போண்டா ஏதோ சாப்பிட்டுட்டு, அந்த பண்ண ஒர்க் அவுட்டுக்கு உண்டான கலோரி பர்ன் பண்ணத விட, எக்ஸஸா வந்து இன்டேக் எடுத்துக்கிறீங்க. ஸோ, பல வருஷமா வாக்கிங் போவாங்க, ஜாக்கிங் பண்ணுவாங்க, ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஆனா, அவங்க வெயிட் லாஸ் ஆகவும் மாட்டாங்க, ஃபிட்டாகவும் ஆக மாட்டாங்க. காரணம் என்னன்னா, என்ன சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும், எந்த அளவுக்கு வாட்டர் இன்டேக் பண்ணணும், அந்த மாரி நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஃபாலோ பண்ணா, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. அதுக்குண்டான வீடியோஸ் தான் இது. நெறைய பேர் டயட் பிளான் பண்றீங்க, கோல் செட் பண்றீங்க. நெறைய வெஜிடபிள்ஸ் டயட்டு, நான்வெஜ் டயட்டு, வாட்டர் டயட்டு, ஃப்ரூட்ஸ் டயட்டு நெறைய ட்ரை பண்றீங்க. கோல்ஸ் செட் பண்றீங்க. கோல்ஸ் ஸ்கிப் பண்றீங்க. ஆ நெறைய கன்ஃப்யூஸ் ஆகுறீங்க. ஸோ கோல்ஸ் செட் பண்ணணும். ஸ்கிப் பண்ணாம ஃபாலோ பண்ணணும். ஒரு ஆஸ் எ ஹியூமன் பீயிங் வந்து ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ ஹைட் இருக்காரோ அதுக்கு தகுந்த வெயிட் எவ்வளோ இருக்கணும். அப்படி அதிகமா இருந்தா என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒபிசிட்டி இஸ் தி கல்பிரிட் ஆஃப் ஆல் த டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் எவ்வளோ இருக்கணும், அவங்களோட பிஎம்ஐ கால்குலேட் பண்ணி கரெக்டான உணவை அவங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மெடிசன் சார்ந்து போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, நானும் ஸ்லிம்மாக ஃபிட்டாக ஹெல்த்தியாக இருக்கணும், ஸ்மார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். நம்ம 1-on-1 கோச்சிங் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.